வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீரியல் கொடுமைகள். நீங்க எனக்கு பார்த்து வச்ச மாப்பிள்ள நல்லவரெல்லாம் இல்ல டாடி. அவரு போத பழக்கத்துக்கு அடிமையானவர். ஐயோ பெருமாளே, ஏன் ஜனங்களுக்கு இப்படி அழைச்சு யாருக்கும் இறக்கமில்லை. என்ன காரியம் பண்ணிருக்க நீ? அப்ப நான் மட்டும் நான் இழுத்தவாடா, ராத்திரிலாம் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. துப்புங்க, நல்லா துப்புங்க. நிறைய பேர் இந்த பேக்ரவுண்டை பார்த்து சலிச்சு போச்சுப்பா, தயவு செஞ்சு சேஞ்ச் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே புது பேக்ரவுண்ட் ஒன்று செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேக்ரவுண்ட் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ வழக்கம் போல இந்த வாட்டியும் எக்கச்சக்கமான சிறப்பான தரமான கண்டென்ட்லாம் மாட்டிருக்கு. வரிசையா பார்த்துருவோமா? செம்ம சீனிக்குது இன்னைக்கு. ஸோ ஃபர்ஸ்டா சௌந்தர்யா வெங்கடேஷன் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பாக்கியலட்சுமி சீரியலில் நம்ம இனியாக நடந்த அநியாயத்தை கொஞ்சம் போய் பாருங்க ப்ரோ, இதெல்லாம் நீங்க தட்டி கேட்க மாட்டீங்களா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கொந்தளிச்சு போட்டிருக்காங்க. நம்ம இனியாவை கடைசி வரைக்கும் நிம்மதியா இருக்கவே விட மாட்டாங்க போலயே. என்ன ஃபீலிங்ஸ்? போதைப் பொருள் வழக்குல 4 பேர் அரெஸ்ட் பண்ணிருந்தாங்கல்ல, அதை வச்சு ஒரு டீடைல் நியூஸை ரெடி பண்ண சொல்லிருக்காங்க. இந்த பாக்கியலட்சுமி சீரியல்ல இனியா ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கை தான் கிடைக்கல, அந்த புள்ள ஆசைப்பட்ட மாதிரி புருஷனும் கிடைக்கல, கிடைச்ச புருஷனும் சைக்கோவா சுத்திக்கிட்டு இருக்கான். சரி ரைட், அந்த புள்ளைக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ரிப்போர்ட்டர் வேலையை மறுபடியும் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. சரி எப்படியோ நம்ம இனியா இந்த ரிப்போர்ட்டர் வேலையை வச்சு சந்தோஷமா பார்த்துட்டு போட்டோம்னு சொல்லி பார்த்தா அங்கேயும் அந்த புள்ளைய நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. ஐயோ பெருமாளே, ஏன் ஜனங்களுக்கு இப்படி அழைச்சு யாருக்கும் இறக்கமில்லை. நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம், இனியா புருஷன் இப்போதான் சைக்கோவா இருக்கான், அதுவும் இந்த எக்ஸ் மேட்டர்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சைக்கோவா மாறி இருக்கான், அதுக்கு முன்னாடி நல்ல பையன் தான் நினைச்சிட்டு இருந்தோம்ல. அதான் இல்லையா, அவன் 2 வருஷத்துக்கு முன்னாடியே பெரிய ட்ரக் அடிக்டான், ட்ரக் கேஸ்ல ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்திருக்கானாம்ல. அவரோட பேர் என்ன? அக்யூஸ்டோட பேரா நிதிஷோ சதீஷோ, எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. பயங்கரமான ட்ரக் அடிக்ட் அவன். ஏணி வச்சு ஏறதெல்லாம் நமக்கு ஒத்து வராது, அப்படியே ஜிவ்வுன்னு ஏறணும் ராக்கெட் மாதிரி. ஆனா நம்ம கோபி பண்ண வேலையை பாத்தீங்களா, நம்ம இனியா ஏதோ தெரியாம ஆகாஷா லவ் பண்ணிருச்சான். இனியா ஆகாஷா கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக எதையுமே விசாரிக்காம இப்படிப்பட்ட ஒரு மோசமான சைக்கோ பைப்புல தலையில கொண்டு போய் நம்ம அப்பாவி இனியாவை கட்டி வச்சிட்டாப்ல. எனக்கு நல்லா வரும் வேண்டாம். இதெல்லாம் வெளியிருந்து கேட்கிற நமக்கே நாடி நரம்புன்னு அப்படியே முறுக்கிக்கிட்டு வருது. இனியாக்கு எவ்வளவு காண்டா இருக்கும். அதனாலதான் இவ்வளவு நாள் பொறுமையா இருந்த இனியா இன்னைக்கு கோபிக்கிட்டே பொங்கிருச்சு. அந்த ஆல்பர்ட் பெர்னாண்டஸ் ஒரு கிளி, ஒரே கிளி. நீங்க எனக்கு பார்த்து வச்ச மாப்பிள்ள நல்லவரெல்லாம் இல்ல டாடி. அவரு போதை பழக்கத்துக்கு அடிமையானவர். உங்களுக்கு பிடிக்காததை நான் பண்ணிருவேணுங்கிற பயத்துல இப்படி ஒருத்தர் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்களே. முன்னாடி தலை குனிஞ்சு உக்காந்துருக்கம்மா. அப்புறம் என்ன, வழக்கம் போலதான் கோபிக்கு தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு இல்ல. அதனால இப்படிப்பட்ட கொடூரமான ட்ரக் அடிக்ட் மாப்பிள்ளை கிட்ட இருந்து எப்படியாச்சும் இனியாவை காப்பாத்தி, இங்க பாருமா நம்ம குடும்ப வழக்கமே 2 தான், உலகத்துல எல்லாமே 2 தான்டா. அதனால அப்பா மாதிரி உனக்கும் ஒரு ஆகாஷோ இல்ல பிரகாஷோ இல்ல லோகேஷோ ஏதோ ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம குடும்ப கௌரவத்தை அப்படியே நிலைநாட்டிடுறாமா அப்படின்னு நாட்டினாலும் நாட்டிடுவாருன்னு நினைக்கிறேன். நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தான் முக்கியம். ஆக மொத்தத்துல பாக்கியலட்சுமி சீரியல் இவ்வளவு ட்ரெண்ட் ஆனதுக்கு காரணமே அந்த 2. அந்த 2க்கு கடைசி வரைக்கும் கிடையாதுடா எண்டு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சீரியலே போயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த சீரியல் தான் இல்லத்தரசிகளின் உள்ளங்களில் வாழும் பாக்கியலட்சுமி. அடுத்த ஜார்ஜ் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, லக்ஷ்மி சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, இங்க அகிலாவையும் போட்டு அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் என்னன்னு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காப்புல. இனியாவா இருந்தாலும் சரி அகிலாவா இருந்தாலும் சரி நீங்க பாரபட்சமே பார்க்க மாட்டீங்களாடா. மனுஷன் அவங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. இந்த லக்ஷ்மி சீரியல்ல அகிலாக்கு ஒரு லவர் இருக்கான், அவன் பேரு கதிர். அந்த கதிருக்கு ஃபுல் டைம் ஜாப் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவன் லவ் பண்ற அந்த அகிலா புள்ளைய அந்த புள்ளைக்கே தெரியாம எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைனா ஸ்கெட்ச் போட்டுட்டு இருப்பான். மச்சான், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இதுக்கு முன்னாடி கூட கோவில் அந்த புள்ள கண்ணை மூடி இருக்கும்போது தாலி கட்ட போனா பாருங்க, அதே பாய் போலதான். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. கண்ணை முடிக்கும் போது தாலி கட்டலான்னு பார்த்தா ஃபெயிலியர் ஆயிடுச்சா. இப்போ என்ன பண்ணிருக்கேன், ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போயிட்டு எல்லாத்தையும் பேசி வச்சுட்டு வந்துட்டானா. இப்போ அகிலா வந்து கையெழுத்து போட்டா மட்டும் போதுமா, அவனுக்கு பொண்டாட்டி ஆயிருமா. வெள்ளிக்கிழமை 10 to 11 சைதாப்பேட்டை ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நம்ம கல்யாணம். நீ வந்து ஒரு கையெழுத்து மட்டும் போடணும். யார் சாமி இவன்?
எங்கிருந்து வந்திருக்கான்? நீ என்னடா உன்னை பத்தி மட்டும் நான் யோசிப்பியா? இல்ல இந்த கதிரை பொறுத்த வரைக்கும் நல்ல பயப்புல தான். ஏன்னா லவ் பண்ண புள்ளையே கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா இவன் என்ன பண்ணணும், அந்த புள்ளையை கூப்பிட்டு வச்சு என்னம்மா கல்யாணம் பண்ணிக்கலாமா என்ன ஏதுன்னு டிஸ்கஸ் பண்ணி சுமூகமா ஒரு முடிவுக்கு வந்தா பரவாயில்ல. வாய மூடு. இவனா தனியா போய் கிறுக்குத்தனமா ஒரு பிளானை போட்டுக்கிட்டு வா வா கல்யாணம் பண்ணிக்கலாம் வா வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தா அந்த புள்ள எப்படிரா வரும்? அதனால பொண்ணா பொம்மையாடா? அகிலா நீ ரெடி ஆயிட்டியா? ரெஸ்ட் ஆபீஸ்க்கு எத்தனை மணிக்கு வர? ஏன்டா இப்படி என்ன பாடாப்படுத்தி எடுக்கற? உன்னை காதலிச்சது ஒரு குத்தமா? நீ வந்தனா நம்ம கல்யாணம் நடக்கும். இல்லன்னு வையேன், மருந்து பாட்டில் ரெடியா என் கையில தான் வச்சிருப்பேன். சாவு சாவும்ல செத்த பையல நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையல. இதுல வேற அவனை பாருங்களேன், தேன் பாட்டில வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு வரலன்னா குடிச்சிருவேன்னு மிரட்டிக்கிட்டு இருக்கான். என்னை விட்டு போகாத, நான் செத்து போடுவேன். அங்கேயாச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவன் சைக்கோவா இருந்தான். இவன் கல்யாணம் பண்றதுக்கே சைக்கோவா மாறிட்டான். என்னடா இன்னும் அகிலாவை காணோம்? ஐயா இம்சை கொடுக்கற பத்தியா? மச்சான் அங்க பாரு. சூப்பர்ரா, உண்மையிலேயே நீ ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கைன்னு நிரூபிச்சிட்டடா. கதர் நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சால எவ்வளவு பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும்னு தெரியுமா? உங்க அக்கா எங்க அம்மா அவங்கள பத்தி நான் துளி கூட அக்கறையே கிடையாது, கவலையே கிடையாது எனக்கு. நம்ம அகிலாவை அந்த பைப்புல உசுரை காப்பாத்துறதுக்காக எவ்வளவோ இறங்கி போராடி பார்த்தாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அந்த பைப்புல ஒன்னும் கழுத்துல நான் கட்டுவேன் தாலி, அப்படி இல்லைன்னா பாக்கெட்ல இருக்க தேனை குடிச்சிட்டு ஆயிடுவேன் காலி அப்படின்னு ரைமிங்க மிரட்டினதுனால வேற வழியே இல்லாம அகிலாவும் கதிருக்கு கழுத்தை நீட்டிட்டாங்க. பட் அங்க வச்சாங்க ஒரு ட்விஸ்ட். என்ன வீட்டுக்கு தடுக்காத கதர் கதிரகிலா வாங்க மச்சான் வாடா. எல்லாம் ஏதோ ஆடியோ மெசேஜ் அனுப்பியிருக்கா? ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கோன்னு கதர் என்ன உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்க்கு வர சொல்லிருக்கான். போட்டு விட்டா ஜோலி முடிஞ்சு. நான் வரலன்னா மருந்து குடிச்சிட்டு தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்றான். நான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கிளம்பி போறேன். என்னங்கடா ட்விஸ்ட் அடிக்கிறீங்க? வந்து எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுவேன்ற நம்பிக்கையில போறேன். நம்ம அகிலா பாருங்க புத்தால்தனமா ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி அவங்க அக்காக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டாங்க. அந்த அக்கா அந்த வாய்ஸ் மெசேஜ் கேட்டது மட்டும் இல்லாம கரெக்டான டைமுக்கு வந்து நம்ம கதிரோடைய செகண்ட் அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆகி விட்டாங்க. தோத்துக்கிட்டே இருக்கீடா. என்ன காரியம் பண்ணிருக்க நீ? அண்ணி மத்த சீரியல்ல அவன் 2 கல்யாணம் 3 கல்யாணம் சொல்லி போயிட்டு இருக்கான். நீ என்னன்னா ஒரு கல்யாணத்துக்கே 2 அட்டெம்ப்ட் எடுத்துக்கிட்டு இருக்க. இதுக்கப்புறம் இந்த சீரியல் எப்படி போக போகுதுன்னு நினைக்கிறீங்க? இதுக்கப்புறம் இவன் புதுசா பிளான் போட்டு வருவான். அந்த பிளான் எல்லாம் சொதப்பிக்கிட்டே வரும். கடைசியில் இவன் அகிலாவை கல்யாணம் பண்ணானா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த சீரியலுடைய கதையே. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம 500 எபிசோடு வெயிட் பண்ணணும். ஒரு மெகா சீரியல் எழுதுறதுக்கு டைம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பேப்பரையும் பேனாவை எடுத்து டைலாக் எழுத ஆரம்பி. அடுத்ததா பழனி ஆண்டி விஜயலட்சுமி அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ணா வீரா சீரியல்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, குளத்துக்குள்ள வச்சு ஒரு சிறப்பான சம்பவத்தை பண்ணிருக்காங்க, கொஞ்சம் என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் பார்த்தேன். சிறப்பான சம்பவம் என்ன ஏதுன்றதை நானே சொல்றேன் வாங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தண்ணி எடுத்து வந்துருமா போமா. இப்ப நம்ம வள்ளியம்மா தண்ணி எடுக்கிறதுக்காக குளத்துக்குள்ள போறாங்க. பட் வில்லி ஏதோ பிளான் பண்ணி வச்சிருக்கா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வள்ளியம்மாக்கு துணையா ஹீரோயின் போறாங்க. நீங்க வர எதுக்கும் நான் உங்க கூடவே வரேன். தடுமாறி கீழே எதுவும் விழுந்துட கூடாதுல்ல. இப்ப ஹீரோயின் தனியா போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு துணையா ஹீரோயினுடைய சிஸ்டர் போறாங்க. நீ எதுக்குடி வந்த? நீ வலிச்சதுக்கு துணையா இருக்க, நான் உனக்கு துணையா நிக்கிறேன். இப்ப இவங்க 2 பேரும் துணைக்கு தனியா போறாங்களே அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இவங்க 2 பேருடைய தங்கச்சி அவங்க 2 பேருக்கும் துணையா போறாங்க. நீ எங்க போற? அக்கா 2 பேரும் போயிருக்காங்கல்ல, நானும் போறேங்க. இப்ப இத்தனை பேர் துணைக்கு போயும் நம்ம வில்லி என்ன பண்றா, நம்ம வள்ளியம்மா 2 முங்கு முங்குற வரைக்கும் ஓகே, ஆனா 3வது முங்கு முங்கும் போது கரெக்டா நொங்க தூக்குற மாதிரி தூக்கிட்டு வந்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா ஆளை செட் பண்ணிட்டா. ஓ அப்படியா? புரிஞ்சிருச்சா? இல்லையே. அப்படி வில்லி சைலண்டா செட் பண்ண அந்த வில்லனுங்க யாருக்குமே தெரியாம சைலண்டா அந்த குளத்துக்குள்ள போற அந்த அழகை மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். ஏன்டா அப்படி குரங்கு மாதிரி அங்க இங்க தவறீங்க? பாத்தீங்களா நம்ம வில்லனுங்களை காமா எட்டி பார்த்து வாங்கடான்னு சொன்னா கூமாப்பட்டியில எங்க சருபத்து மாதிரி இருக்குங்கன்னு ஒருத்தர் கத்துவார் பாத்தீங்களா, அவரை மாதிரி குதிச்சு வராங்க. பட் இருந்தாலும் சும்மா சொல்லக்கூடாது, நம்ம வில்லி பிளான் பண்ண மாதிரியே நம்ம வள்ளியம்மா 3வது முங்குக்கு அப்புறமா காணோம். இந்த கைப்புள்ள களத்துல இறங்கிட்டா மிஸ் ஆகுமா? 3 இனி திரும்ப நீ வரவே முடியாது. ஐயோ வள்ளியம்மா
இல்ல இதுக்கு தான் துணைக்குன்னு 3 தொட போனீங்களா? 3 தொட போயுமா நம்ம வள்ளியம்மாவை தொலைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்ல 3 தொட இல்ல 5 தொட அப்படின்றாங்க. 5 தொடையா? அப்ப மீதி 2 பேரும் எங்கடான்னு சொல்லி கேட்டா 5 பேர். 5ஆ? யாரா அந்த 5வது ஆளு? யாருக்கும் 5ஆவது ஆளு அங்க பாரு. நீங்க மட்டும் தான் யாருக்கு தெரியாம குதிச்சு வருவீங்களா? நாங்களும் கூமாப்பட்டிக்காரதான்டா குதிச்சு வருவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் யாருக்கு தெரியாம குதிச்சு வந்து நம்ம வள்ளியம்மாக்கு ப்ரொடெக்ஷன் எல்லாம் கொடுத்து காப்பாத்திட்டாங்களாமா. முதல் ஆள் நான் முன்னாடி போகாம வேற யாரா போவா? நீயாவது கையை தான் எடுப்ப, ஆனா நான் அவருக்கு உயிரையே கொடுப்பேன். அடாடா இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலே என் கூட இருந்திருந்தா ஒருத்தன் என்னை அடிச்சிருக்க முடியுமா? ஆனா எல்லாத்தையும் கூட விட்டுறலாங்க. துணைக்கு போன 3 பேரும் வள்ளியம்மாவை 3வது முங்குக்கு அப்புறம் காணாமன்னு சொல்லி தேடிட்டு இருப்பாங்க. கடைசியில பார்த்தா நம்ம வள்ளியம்மா அதே இடத்துல தான் எஞ்சி வராங்க. என்னடி இது? நம்ம வள்ளியம்மா தான் சரி 3வது முங்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா முங்குன்னு முங்கிட்டாங்களோ என்னவோ, அதுக்குள்ள இவங்க கடந்து பதறி இருக்காங்க. ஏப்ரல் ஃபூல். அடுத்த ஸ்டீஃபன் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, மனசெல்லாம் சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு சிறப்பான சம்பவம் மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் ஒரு பயங்கரமான சம்பவம் தான். வாங்க என்னன்னு சொல்றேன். இந்த சீரியல்ல வானதிங்கிற கேரக்டர் எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா, ஒருத்தன் சும்மா தூக்கி போட்ட தாலி இந்த புள்ள கழுத்துல விழுந்துருச்சுன்னு மிரட்டி அவனே கல்யாணம் பண்ணிக்கும். எப்படி தாலி கட்டினாருன்றது எனக்கு முக்கியம் இல்ல. கட்டின தாலி என் கழுத்துல இருக்கு, அதனால அவர்தான் என் புருஷன். ஹனிமூன் வேணான்னு சொன்னவங்கள பிளான் போட்டு ஹனிமூனுக்கே கூட்டு போயிடும். அங்க போயிட்டு இன்னொரு கப்பலை சேர்த்து வைக்கிறதுக்குலாம் ஐடியா போடும். நான் நினைச்சது நடந்துருச்சு. நந்தினி, கரிகாலன் மாமாவை பார்த்துட்டே வா. வெரி ஸ்மார்ட். அப்படிப்பட்ட பிரில்லியண்டான ஒரு பொண்ணுடா அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு இப்ப அதே கேரக்டரை எப்படி திரும்ப காமிச்சிருக்காங்க. நான் இப்பதான் அருள் ரூமுக்கு போய் பார்த்தேன். அவன் ஆசையா வாங்கின ஐபேடு அழுக்கா பழசா கிடக்கு. ஓ, நீ அப்படி வரியா? அந்த ஐபேடை எப்படி சுத்தம் பண்றது? சின்ன பஞ்சு எடுத்து சரிங்க, அத சோப்புல நல்லா தேய்ச்சு சரிங்க, அத அப்படியே ஐபேட் மேல வச்சு சரிங்க, அழுத்தி தேய்ச்சு கழுவி விட்டா பளிச்சுன்னு ஆயிடும். இப்ப இவங்க 2 பேரும் எதுக்காக இந்த பிளான போடுறாங்க அப்படின்னா, இவங்க சொல்ற மாதிரி வானதி பண்ணிருச்சு அப்படின்னா வானதிக்கும் வானதி புருஷனுக்கும் சண்டை வரும். அதை பார்த்து நம்ம ரசிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பிளான போடுறாங்க. பட் நமக்கு தான் வானதிங்கிறது பிரில்லியண்டான பொண்ணுன்னு தெரியுமே, இந்த பிளானை கேட்டு கண்டிப்பா காரி துப்பி விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்ப வானதி பண்ண போறத பார்த்து நம்ம தான் காரி துப்பணும் போல. ஆமா, ரொம்ப அழுக்காதான் இருக்கு. இதை எடுத்துட்டு போய் கழுவி எடுத்துட்டு வந்துருவோம். துப்புங்க, நல்லா துப்புங்க. இதுக்கு முன்னாடி ஹிந்தி சீரியல்ல ஒரு புள்ளைய பயங்கர மக்கா காமிச்சிருப்பாங்க. அந்த புள்ள என்ன பண்ணும், புருஷனுடைய லேப்டாப் எடுத்து நல்லா துவைச்சு கொடியிலலாம் காய போட்டு வச்சிருக்கோம். பாத்திருக்கீங்களா? இப்ப இந்த சீனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி சரி ஓகே இதே மாதிரி ஒரு சீனை நம்ம சீரியல்லயும் வைக்கணும்னு முடிவெடுத்ததெல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனா இந்த சீரியல்ல தான் மக்கு மருமக இல்லையே. ஆனா இந்த சீனை எடுக்கிறதுக்காகவே நல்லா இருந்த மருமகளை மக்கு மருமகளா மாத்தி வச்சிருக்காப்ல நம்ம டைரக்டர். எப்பேற்பட்ட டைரக்டர் பாத்துக்கோங்க. எப்படின்னு சூப்பர்ல மென்டல் வைத்தியம் பாராட்டாம எல்லாரும் சுத்திட்டு வேடிக்கை பாக்குறீங்க, என்ன விஷயம்? அடுத்த கண்டென்ட் யாரோடது தெரியும்ல? வழக்கமா உங்க எல்லாருக்கும் சவால் விடுவாரு. எஸ், நம்ம ஹரியுடைய கண்டென்ட் தான். சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு. போயிட்டு வந்துடும். மாமா போலாம். இந்த மொய் விருந்து வெர்சஸ் கறி விருந்துன்னு ஒரு கண்டென்ட் போயிட்டு இருந்துச்சு இல்லையா? அதுல மொய் விருந்து ஜெயிச்சிருச்சு. சோ மொய் விருந்துல கரெக்டான அமௌண்ட்டை எடுத்துட்டு போய் சரி ஓகே இந்த 1 லட்சம் ரூபாய் நம்ம காலேஜ் ஃபீஸா கட்டிடலாம்னு சொல்லிட்டு தமிழ் ஒரு பக்கம் போக, இன்னொரு பக்கம் கடா விருந்துல தோத்த வில்லி என்ன பண்றா, அந்த 1 லட்சம் ரூபாயை ஆட்டையை போடுறதுக்கு ஆளை செட் பண்ணிட்டா. இவங்க 2 பேரும் மதுரைக்குள்ள இன்னைக்கு முக்கியமான விஷயமா கையில 1 லட்சம் ரூபாய் பணத்தோட வருவாளுங்க. அந்த பணத்தை அடிச்சிட்டு நீங்க எல்லாம் ஓடிடணும். நாங்க வேலையை முடிச்சிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றோம். ஓ இன்வால்வ்மென்ட் நான் பாராட்டுறேன். பட் சும்மா சொல்லக்கூடாதுங்க. 1 வருஷமா வயிற்றுல துணியை கட்டி ஏமாத்தி இருந்தாலும் நம்ம ஹீரோ சார் கரெக்டான டைமுக்கு போய் அந்த வில்லனுங்கெல்லாம் போட்டு அடிச்சு புரட்டி எடுத்து அந்த 1 லட்சம் ரூபாய் காசை எடுத்து மறுபடியும் தமிழ் கையில கொடுத்து வந்துட்டாப்ல. டெஃபினட்டா குடிச்சிருவோம் மேடம். வெரி ஸ்ட்ராங் மேன்.
அதுல நம்ம ஹீரோ சார் வில்லனுங்களை போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்கும்போது அங்க இருந்ததே ஒரு சில பேர் தான். அந்த ஒரு சில பேர்ல ஒரு சில பேர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது என்ன நினைச்சேன்னா, சரி ரைட்டு, எப்படி இந்த நியூஸ் வீடியோ மூலியமா அவங்க வீட்டுக்கு தெரிய வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். அதே மாதிரி அந்த நியூஸும் வீட்டுக்கு போயிடுச்சு. ஆனா எப்படி தெரியுமா போச்சு? அங்கே பார், சேதுவை பத்தி பேப்பர்ல ஒரு நியூஸ் வந்திருக்கு மாமா. இந்த படி. அதிரடியாக சண்டை போட்டு திருடர்களிடமிருந்து பணத்தை மீட்ட அமைச்சர் மகன், பொதுமக்கள் பாராட்டு. என்னது நியூஸ் பேப்பர்ல வந்துருச்சா? டேய், சண்டை போட்டு 1/4 மணி நேரம் ஆகுது. சண்டை போட்டவனே இன்னும் முழுசா வீட்டுக்கு வந்து சேரல, அதுக்குள்ள எவன் நியூஸ் பேப்பர்ல எழுதுறது? சேது, யாருக்காகவோ ரோட்ல பயங்கரமா சண்டைலாம் போட்டிருக்க போல. பேப்பர்ல போட்டிருக்கு சேது, திருடர்களிடமிருந்து பணத்தை மீட்ட அமைச்சர் மகன். இந்தியா தகவல் தொழில்நுட்பத்துல முன்னேறிக்குங்கிற சந்தோஷமான விஷயம். அதுக்காக இப்படியா இப்பத்தான நடந்துச்சு. இல்ல அங்க எடுத்த வீடியோ எப்படியோ நியூஸ் சேனலுக்கு ஷேர் ஆயிடுச்சு. அதனால நியூஸ் சேனல்ல வந்துருச்சுன்னு சொன்னா கூட பரவாயில்ல. இல்ல அடுத்த நாள் காலையில நியூஸ் பேப்பர்ல வந்துச்சுன்னு சொன்னா கூட பரவாயில்ல. ஆனா அடிச்சவன் வீட்டுக்கு வரதுக்குள்ள நியூஸ் பேப்பர்லயே அச்சடிச்சிக்க பாத்தீங்களா? நீங்க எங்கேயோ போயிட்டீங்கடா. வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் தானே. அடுத்தா மேகலா மோகன் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஷபி ப்ரோ சிறகடிக்க ஆசை அப்படிங்கிற சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு சூப்பரான மிஸ்டேக் ஒன்று மாட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. இது சாதாரண மிஸ்டேக் இல்லைங்க, பயங்கரமான மிஸ்டேக். வாங்க என்னன்னு சொல்றேன். என் பொண்ணு விஷத்தை குடிச்சிட்டாப்பா. படு பாவி, விஷத்தை குடிச்சிட்டாப்பா. நல்ல தாக்கத்தை ஏற்பட்டு ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணப்பா, இன்னும் வரலப்பா. ஒரு டிராஃபிக் என் கார்ல கூட்டி போயிடலாமா? ஆம்புலன்ஸ்க்கு வெயிட் பண்ண வேணாமா? சரி. அந்த பொண்ணு விஷத்தை குடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அம்மா கதர்னு கதறல, என்னையே அறியாம என் கண்ணு ஒரு பக்கம் கதற ஆரம்பிச்சிருச்சு. என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு பாருங்க. ஆனா அதுக்கப்புறமா சும்மா சொல்லக்கூடாது, நம்ம ஹீரோ சார் என்ன பண்ணாப்ல, அந்த பொண்ணை கார்ல போட்டு நேரா ஹாஸ்பிடல் கூட்டு வந்துட்டாப்ல. அங்கேயும் அந்த அம்மா கதறிக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த இடத்துல என் கண்ணு என்ன அறியாம கதறல. ஏன் தெரியுமா? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. டாக்டர், இந்த பொண்ணு விஷம் குடிச்சுச்சு அம்மா சொன்னாங்க. எமர்ஜென்சி வார்டுல அட்மிட் பண்ணிடுறோம் டாக்டர். என் பொண்ணு பொழைச்சுக்குவாளா பாக்குறமா? அந்த அம்மா வீட்ல இருந்து கதறும் போது அந்த அம்மாவுடைய கையை கொஞ்சம் நல்லா உத்து பாத்துக்கோங்க. எங்க பாப்போம்? நல்லா பாத்துட்டீங்கல்ல, கையில எதுவுமே இல்லல, பிளைனா தானே இருந்துச்சு. சரி ரைட். இப்ப அதே அம்மா ஹாஸ்பிடலுக்கு வந்து கதறும் போது அந்த அம்மாவுடைய கையை கொஞ்சம் நல்லா உத்து பாருங்க. இன்னும் கொஞ்சம் டீப்பா பாப்போம். பொண்ணு விஷத்தை குடிச்சிட்டு உசுருக்கு போராடிட்டு இருக்கு. இந்த கேப்ல அந்த அம்மாக்கு மருதாணி கேக்குதா? மருதாணி. I am sorry, technical fault. Thank you. அந்த அம்மா ரோட்ல கடந்த சாணிய தெரியாம காலால மிதிச்சிச்சுன்னு சொன்னா கூட பரவாயில்ல. ஆனா வீட்டுல இருந்த மருதாணிய தெரியாம கையால மிதிச்சிச்சுன்னு சொல்லி சொன்னா நாங்க எப்படிடா நம்புறது? காமெடி தேவையில்ல, காமெடி கேட்கல. நாங்க வந்து அடுத்ததா சரண்யா சாரா அப்படிங்கிறவங்க என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஹாய் ப்ரோ, அயலி சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, சிறப்பான தரமான காமெடி ஒன்று பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது பயங்கரமான காமெடி. வாங்க என்னன்னு சொல்றேன். சொல்லு. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்க்க போகிற சீன் வந்து ஒரு படத்தில் வரக்கூடிய பயங்கர மாசான ஒரு சீனு. ஆனால் கயலில் வந்து இந்த சீன் தான் கண்டுபிடிக்கிற அளவுக்கு ரீக்ரியேட் பண்ணுவாங்கல்ல. ஆனால் இவனுங்க யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நாங்கள் ரீக்ரியேட் பண்ணுறோம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடி பண்ணி வச்சிருக்காங்க. எப்படி எங்கெல்லாம் ஓட்ட இருக்கோ அங்கெல்லாம் சின்ன சின்ன இலை, சின்ன சின்ன பூ வச்சு கவர் பண்ணிட வேண்டியதா? I am the owner of this restaurant. சாப்பிடுற ஃபுட்ல கர்ப்பாம்பூச்சி போட்டு கொடுத்துருக்கீங்க. Chocolate coffee. Closed, brother. ரவுண்டா ஒரு 6 லட்சம் கொடுத்துரு, நாங்க பேசாம அப்படியே போயிடுறோம். ஆனா அட்லீஸ்ட் அந்த ரீக்ரியேஷனாச்சும் இவங்க ஒழுங்கா பண்ணி தொலைணும்ல. இவங்க என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, கழுத்துல குத்துன ஃபோர்க் அது அப்படியே நிக்கணும்ன்றதுக்காக அந்த மனுஷனுக்கு கழுத்தை சுத்தி பிரவுன் டேப் போட்டிருக்காங்க. ஒட்டினது தப்பு இல்லைங்க, நமக்கு தெரியாத மாதிரியாச்சும் காட்டணும்ல. நமக்கே பப்பரப்பான்னு காட்டுறாங்க. என்ன கண்டராவி மாது. இஞ்சி கேட்டீங்கன்னா 6 லட்சம் ரூபாய் பணத்தை நீங்க எடுத்துட்டு போயிடலாம். இதுல சார் யாருன்னு தெரியல. சார் தான் அயலில ஹோட்டல் வச்சிருக்கக்கூடிய பார்த்திபன். என்ன இங்க தாமரை போக்கும் அங்க தொட்டு பேசுன்னு சொல்லிட்டானா, அப்படித்தான் டிஃபரன்ஸ். தொட்டு பேசும் சுல்தானா. நீ ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பாக்குற? அடையாளமே தெரியலனே. கடைசியா குட்டி அஜய் சேனல் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, சன் டிவியில் வரக்கூடிய 3 முடிச்சான் மருமகள் மகா சங்கமம்ல இது ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு சூப்பரான கண்டென்ட் மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க என்னன்னு பாத்துருவோம். Thank you. Follow me. Aye, aye.
குட்டி எங்க? வில்லன் வந்து யாருக்கும் தெரியாம கமுக்கமா அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டானா, இந்த புள்ள கண்ணை முழிச்சு பார்க்கும்போது குழந்தைய காணாம. குழந்தைய காணோம்னா எல்லாரும் எப்படி பதறுவாங்க, எப்படி கத்துவாங்க. ஆனா இவங்க யாருக்கும் தெரியாம சைலண்டா தனியா போய் தேடுறாங்களா. ஏன்னா இவங்க தான் இந்த சீரியலுடைய ஹீரோயினா. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். அதுலயும் பாருங்க, வில்லன் போய் 4 மணி நேரத்துக்கு அப்புறமா தான் இந்த புள்ள போய் தேட போச்சு. அதுலயும் தூரத்துல இருந்து வில்லனை பார்த்துட்டு கட்டையை தூக்கி போட்ட உடனே கரெக்டா அவன் காலில் போய் விழுந்துருச்சான். அந்த புள்ளையும் குடுன்னு இவங்க கிட்ட ஓடி வந்துருச்சான். உனக்கு ஒண்ணு ஆகலையே? அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் ஓடி போய் ஒளிஞ்சிருக்கு. அந்த இடத்துல வில்லன் வந்து சொல்றான், சமபந்தியில விஷத்தை கலக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விஷயத்தை ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஹீரோ சார் கிட்ட சொல்றாங்க. அப்ப ஹீரோ என்ன தெரியுமா பண்றாப்ல, திருவிழால நடக்கிற சமபந்தி விருந்துல ஆதி கேசவனோட ஆளுங்க விஷத்தை கலந்திருக்காங்க. அந்த சாப்பாடு சாப்பிட்டு யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுங்க. சாப்பிட வேணாம், விஷம் கலந்துருக்கு, வேணாம். யாரும் சாப்பிட வேணாம், ப்ளீஸ் யாரும் சாப்பிடாதீங்க. என்ன இன்னும் சோறே வைக்கல, அதுக்குள்ள யாரும் சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இலையவா சாப்பிட போறாங்க, இல்ல இலையில விஷத்தை தடவி விட்டுருக்கானா, ஒன்னும் புரியலையே. சாப்பாடு வைக்க வரும்போது வைக்காதீங்கன்னு தடுக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன் அப்படி மானத்தை வாங்குற? நீங்க எல்லாம் சரியா இருக்கீங்க, இன்னைக்கு நான் சரியில்லை. ஆனா யாருக்கும் பரிமாற வேணாம், விஷம் கலந்துருக்கு, வேணாம். ஆனா பரவாயில்ல, நம்ம நினைச்ச மாதிரியே கடத்துல சோறு வைக்கிறவங்கிட்டையும் வைக்காதீங்கன்னு தடுத்து பார்த்தாப்ல. அவங்க வந்து கேட்கற மாதிரி தெரியல. கடைசியா நம்ம ஹீரோ சார் எடுத்த முடிவு என்ன தெரியுமா, இப்ப நான் உங்களுக்கு நிரூபிக்கிறீங்கயா. இப்ப நான் சாப்பிடுறேன். வேணாயா, வேற ஏதாவது பண்ணலாயா? ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க, உசுர பணைய வச்சு காப்பாத்துறது அப்படிங்கறத கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அதை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன். பாத்திருக்கீங்களா? இது வரைக்கும் பார்த்தது இல்ல, இப்பதான் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஆக மொத்தம் இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் கூட்டமெல்லாம் போய் காப்பாற்ற மாட்டாங்க போல இருக்கு. ஹீரோயின் ஒரு பக்கம் போய் காப்பாத்துவாங்க, ஹீரோஸை தனியா விஷத்தை சாப்பிட்டு காப்பாத்திடுவார் போல. நானே தனியா சமைச்சுக்கிறேன், யாரும் என்ன ஃபாலோ பண்ணுவாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? தொடர்ந்து இன்னைக்கு வீடியோ, இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா அது மறக்காம கமெண்ட் கீழே சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கன்சா பார்க்கணும்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்லைக்கான டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ மீண்டும் இந்த மாதிரி சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூவோட, சூப்பரான ட்ரோலோட சந்திக்கிறேன். அந்த மாதிரி ஃப்ரம் ஷாஃபி, டாடா, பை அண்ட் டேக் கேர்.